தந்தை அவர்களின் பாட்டி 85 வயதாக இருக்கும் பொழுது இறந்த பொழுது கண்தானம் செய்துவிட்டு பின்புதான் அவர்கள் அடக்கம் செய்ததை பார்த்துவிட்டு நம் வீட்டில் யாருக்கு இதை போல நடந்தாலும் நாமெல்லாம் கண்தானமும் உறுப்பு தானமும் செய்ய வேண்டும் என்பது அவளது விருப்பம். அவள் விருப்பப்படி அவள் வாழவில்லை என்றாலும் இறப்பிலாவது அவளது விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியவில்லையே என்று சொன்ன அந்த தந்தையின் ஆதங்கம் இழப்பிலும் அந்த தியாக உணர்வை மதிக்கும் பொழுது இத்தகைய குடும்பத்தை சார்ந்த இந்த குழந்தை நன்றாக வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்திருக்கலாமே என்று நினைக்கும் பொழுது நம்மால் அந்த உணர்வை தாங்க முடியவில்லை. சமீபத்தில் சென்னையில் வெள்ளம் வந்த பொழுது இந்த சுவாதி என்ற பெண் இடுப்பளவு தண்ணீரில் நின்று கொண்டு எல்லோருக்கும் உதவி செய்தாள். ஆனால் கழுத்து அறுபட்டு கிடக்கும் பொழுது எந்த காவல்துறை இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டுமோ அந்த காவல்துறை வரவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த குழந்தையை போர்த்துவதற்கு அவங்க அப்பா சொன்ன வார்த்தை, ஒரு டேபிள் கிளாத் கூடமா கிடைக்கல, ஒரு ஸ்கிரீன் கூடமா கிடைக்கல, ஒரு திரைச்சீலை கூடவா கிடைக்கவில்லை உங்களுக்கு, ஒரு துண்டு துணி கூடவா கிடைக்கவில்லை உங்களுக்கு, என் குழந்தை 2 மணி நேரம். ஆக தமிழகத்தில் என்ன நடக்கிறது? கொலையை தடுப்பது கிடையாது. கொலை தடுக்க முடியவில்லை என்றாலும் கொலை செய்து அங்கே பிளாட்பாரத்தில் கொலையுண்டு கிடப்பவர்களை அப்படியே விட்டுவிடும் ஒரு தர்மம் இந்த காவல்துறையிடம் நிலவிக் கொண்டிருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு மோசமான நிர்வாகம். எல்லாவற்றிற்கும் கண்டனம் சொல்லும் முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனால் தங்களை பற்றி இன்னொரு அரசியல் தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்பதை பொறுக்காத முதலமைச்சர், உடனே வழக்கு போடும் முதலமைச்சர், வார்த்தையே உங்களை காயப்படுத்துகிறது என்றால் ஒரு அறிவாளால் ஒரு இளம் பெண்ணை வெட்டி காயப்படுத்தி இருக்கிறார். அந்த காயம் கூட உங்களை காயப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் என்ன முதலமைச்சர் என்பதை நாங்கள் இங்கே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த தந்தை சொல்கிறார், இப்படி கொலை உண்டது மட்டுமல்ல, இந்த குழந்தையின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அதன் மூலமாக பல தகவல்கள் வெளிவருகிறது. நாங்கள் உங்களிடம் அரசியல் தலைவர்களாகிய உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் கொலையை தடுக்க முடியவில்லை. ஆனால் தினம் தினம் அந்த குழந்தையின் கேரக்டர் மட்டும் இல்ல, அந்த குழந்தையின் குடும்பம், ஏனென்றால் நேரடியாக அவளின் நடத்தையில் நடந்தது இருக்கட்டும், நடத்தையில் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அந்த தந்தை குலுங்கி 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 அழுதது இன்னும் என் மனதில் இருக்கிறது. தயவு செய்து நடத்தையில் சந்தேகம் என்ற வார்த்தையை போட விடாதீர்கள். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், நடந்ததை கூட எங்களால் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொன்னார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று சொல்கிறார். அமைதி பூங்காவா, இது இரத்த காடா என்று பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல தமிழகத்தை சார்ந்த அத்தனை பேரும் கேட்கிறார்கள். இது இரத்த காடா தமிழகம்? தமிழக முதல்வர் இதில் புள்ளி விவரம் வேறு சொல்கிறார். 2012ஆம் ஆண்டு 1713 கொலைகள் நடந்தது. ஆனால் தற்போது 1614 கொலைகள் தான் நடந்திருக்கிறது. ஒரு 100 கொலையை குறைச்சிட்டாங்களாம். அப்படி என்றால் நீங்கள் புள்ளி விவரத்தை சொல்லிவிட்டு அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கிறது என்று சொல்லும் முதல்வர் அவர்களே, இதற்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை? இதற்கு பதில் சொல்லும் வரை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணினமும் உங்களை மன்னிக்காது என்பதைத்தான் இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறோம். ஏனென்றால் ஒரு முதலமைச்சர் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. மே மாதத்தில் இருந்து ஜூன் மாதத்திற்குள் 24ஆம் தேதிக்குள் 16 கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை இதே சட்டமன்றத்தில் பேசும்பொழுது காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்கிறார்.
எந்த அளவிற்கு தமிழக அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படுவார்கள் என்பதை செம்பரம்பாக்கம் ஏரியிலேயே நாம் பார்த்தோம். எந்த அளவிற்கு தமிழக அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது என்று. அப்படி என்றால் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட்டால் இப்படித்தான் பிளாட்பாரத்தில் கொலைகளை கண்டும் காணாமல் அவர்கள் இருப்பார்களா என்பது. என்னிடம் ஒரு பெண் சொல்கிறாள், தனியாக நான் பணிக்கு சென்று வந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது தனியாக செல்ல எங்களால் முடியவில்லை. இதுதான் தமிழகம் அடைந்த முன்னேற்றமா? இதுதான் தமிழகத்தில் அமைதி பூங்காவாக தமிழகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரமா? நாங்கள் கேட்கிறோம், ஒரு முதலமைச்சர் அவர்கள் உடனே இதற்கு பதில் சொல்ல வேண்டும். காவல்துறைக்கு பசி ஏற்பட்டிருக்கிறது. பிணப்பசியை அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்புதான் அவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்றால் இந்த காவல்துறை தேவையா என்பது நம் அனைவரின் கேள்வியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. கேவலம் வெட்கம். 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் ஒரு உயிரை வாங்க முடியும் என்றால் இது தமிழகம் எந்த நிலையில் இன்று அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் இதுவரை வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்களே, இனிமேலாவது வாய் திறங்கள். இதுவரை நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரே, இனிமேலாவது நடவடிக்கை எடுங்கள். சுவாதியை கொண்ட குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். எங்களது அரும்பெரும் தலைவர்கள், இந்து மத தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட அத்தனை வழக்குகளும் எவ்வளவு விரைவாக முடிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு விரைவாக யார் பின்புலத்தில் இருந்தாலும். ஏனென்றால் காவல்துறையினர் சுதந்திரமாக நடமாடுகிறார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் பின்புலம், யார் பின்புலம் இருந்தாலும் தமிழகத்தில் குற்றம் செய்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, சுவாதியின் பெற்றோர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், இந்த சுவாதி இனிமேல் முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டுமே தவிர தொடர்கதையாக மாறிவிடக் கூடாது. ஆக சுவாதி தொடர்கதையாக மாறிவிடக் கூடாது.